First one, closing stock. Closing stock. Correct. Um, Closing stock assets are liabilities. Yes. Assets debit ல credit ல debit liabilities and credit. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், கிரெடிட் சைட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் தான் போஸ்ட் பண்ணுவோம். அதனால் கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், goods withdrawn by owner by personal use. ஆக்சுவலி இப்போ வந்து கேஷ் வித்ட்ரான் பை ஓனர். ஸோ இந்த மாதிரி கேசஸ் என்ன என்ட்ரி போடுவீங்க? கரெக்ட். டெபிட் சைடு drawings. கரெக்ட். கிரெடிட் சைடு பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் தான், டெபிட்ல தான். கரெக்ட். ஆக்சுவலாக சேல்ஸ் ஆனால் இதை ட்ரீட் பண்ணணும். பட் இந்த கேஸில் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, சேல் பண்ணீங்கன்னா என்ன என்ட்ரி போடுவீங்க? ஆக்சுவலி வந்து கேஷ் பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் இல்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் மென்ஷன் பண்ணுங்க ஜேர்னல் என்ட்ரி. அதுவே கேஷ் சேல்ஸ்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இது வரைக்கும் புரியுது. பட் இந்த கேஸ்ல உங்களுக்கு என்னன்னா கேஷ் எதாவது ரிசீவ் ஆகும். எஸ், கரெக்ட். ஏன்னா ஓனர் வந்து டைரக்டா கூட்ஸை விட்ரா பண்ணியிருக்காங்க, கேஷ் எதுவுமே ரிசீவ் ஆகல. அதனால இது டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் மென்ஷன். ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஷாப்பா இருந்ததுன்னா ஒரு மொபைல் ஃபோனோட காஸ்ட் 8,000 தான், சேல் பண்றது ப்ராஃபிட் வச்சு 10,000 தான் சேல் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போ சேல்ஸ்ல உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆகிடும். இந்த கேஸ்ல உங்களுக்கு சேல்ஸே நடக்கல, ஓனர் தான் விட்ரா பண்ணிருப்பாங்க, கேஷ் எதுவுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகல. அதனால இந்த ஆங்கிள் வந்து பர்ச்சேஸ் அண்ட் வெயிட் பண்ணும். Third one, goods distributed as free samples to public. Okay, free samples. Free samples னா அது ஐடியா இருக்கா? புரியல. எஸ், கரெக்ட். இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ரெடி பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஜாயின் பண்றவங்களுக்கு கேஷ் பே பண்ணுங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. ஒரு நியூலி ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தா, இல்ல ஒரு கம்பெனி வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட்ஸை மேக் பண்றாங்க, இந்த மாதிரி கேசஸ்ல வரும். கரெக்ட். இப்ப அந்த 100 மெம்பர்ஸ்க்கு வந்து இப்ப ஃப்ரீயா கூட்ஸை கொடுக்கறதுனால கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்?
கரெக்ட். நார்மலா அட்வர்டைஸ்மென்ட்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வெப்சைட்ல ஆட் கொடுப்பீங்க. அண்ட் ப்ரௌச்சர்ஸ் இந்த இதெல்லாமே இஷ்யூ பண்ணுவீங்க. இப்ப இந்த கேஸ்ல என்ன பண்றீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க கூட்ஸ டைரக்ட்டா அட்வர்டைஸ்மென்ட்க்கு யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ஆனா அதுக்கு பப்ளிக்ட்ட இருந்து நீங்க எந்த கேஷும் ரிசீவ் பண்ணல. கிளியரா? போட்டுருவோம். Goods distributed as free samples to employees. Okay. Free samples. Yes. Free samples employees கொடுத்தாங்க. So employees கொடுத்தாங்க அது என்ன மென்ஷன் பண்ணலாம்? எஸ் ஒன்னு salary மென்ஷன் பண்ணலாம். அது என்னன்னா எம்ப்ளாயி வெல்ஃபேர். எம்ப்ளாயி வெல்ஃபேர்னா அது ஐடியா இருக்கா? கரெக்ட். போனஸ் இந்த அதர் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே இருக்குல்ல, எல்லாமே வெல்ஃபேர்ல தான். பட் இந்த கேஸ் என்னன்னா, இதுக்கு எதுவும் அவங்க கேஷ் ஸ்பெண்ட் பண்ணல, கூட்ஸ் எல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. கிளியரா? Goods in transit. Okay. Goods in transitனா அது ஐடியா இருக்கா? கரெக்ட். டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, பட் இன்னும் டெலிவரி ஆகல. இப்ப எஸ் கரெக்ட். மூமெண்ட்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க Flipkartல ஒரு கூட்ஸ் ஆர்டர் பண்றீங்க. Let us assume 5th ஏப்ரல்ல நீங்க கூட்ஸ் ஆர்டர் பண்றீங்க. உங்களுக்கு கூட்ஸ் டெலிவரி ஆகுற டேட் பாத்தீங்கன்னா 8th ஏப்ரல். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கரெக்ட். ஓகேங்களா? இப்ப நீங்க கூட்ஸ் ஆர்டர் பண்ணோடனே உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணுங்க? கூட்ஸ் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஆனா இன்னும் வந்து உங்களுக்கு கூட்ஸ் ரிசீவ் ஆகல. டெலிவரி ஆக போறது 8th ஏப்ரல். 5th ஏப்ரல் அப்பயே நீங்க கூட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்க. அப்ப என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம்? கூட்ஸ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட் டெபிட். எஸ். டு பர்ச்சேஸ். இந்த கேஸ்ல நம்ம ஏன் பர்ச்சேஸ் மென்ஷன் பண்ணோம்? ஐடியா இருக்கா? எஸ் நீங்க கேஷ் கொடுத்து வாங்குறீங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு டெபிட்ல தானே வரும். மற்ற கேசஸ் வேற. கூட்ஸ் இன் டிரான்சிட். எனி ஐடியா? ம். ஏன்னா என்ன ரீசனுக்காக நம்ம ஏன் இங்க பர்ச்சேஸ் மென்ஷன் பண்றோம்னா இன்கேஸ் எஸ் கரெக்ட். டிரான்சிட்ல சம்டைம் டேமேஜ் ஆகலாம், இல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலாம். இந்த மாதிரி கேசஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் கூட்ஸ் இன் டிரான்சிட் டு பர்ச்சேஸ் மென்ஷன் பண்றோம். கிளியர்? இப்போ நீங்க கூட்ஸ் இன்னைக்கே போய் இன்னைக்கு ஆர்டர் பண்றீங்க, இன்னைக்கு ஈவினிங் வாங்கிட்டீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. பட் இந்த கேஸ் வந்து டிஃப்ரெண்ட். நீங்க ஆர்டர் பண்றீங்க, உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு சம் ஆஃப் த டேஸ் எடுக்குது. ஒரு 5 days 10 days எடுக்குதுன்னா கூட்ஸ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் மென்ஷன் பண்ணுவீங்க. கிளியரா?
abnormal loss of stock. Okay. Okay. Next one, abnormal loss. Abnormal loss the idea இருக்கா? Correct. Normal loss என்ன abnormal loss என்ன? புரியல. 50,000க்கு நீங்க ஒரு திங் பர்ச்சேஸ் பண்றீங்க, 40,000க்கு சேல் பண்றீங்க. அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே. ம். abnormal ம். கரெக்ட். ம். எஸ் கரெக்ட். ஸோ அந்த பாட்டு வரும். அண்ட் அனதர் கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப பிரீக்ஸ் வந்து டெலிவரி பண்றாங்க. ஸோ இவங்களோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் படி 100 பிரீக்ஸ் டெலிவரி பண்ணீங்கன்னா அதுல 2% டேமேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மல் லாஸ். கிளியரா? பட் இன்கேஸ் வந்து 4% இப்போ டேமேஜ் ஆயிருக்கு. அப்ப இந்த கேஸ்ல எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, 2% நார்மல் லாஸா ட்ரீட் பண்ணுவாங்க. அனதர் 2% அப்நார்மல் லாஸா இருப்பாங்க. கிளியரா? So in this case, journal entry, abnormal loss account debit, credit side to purchase account. ஏன்னா உங்களுக்கு கூட்ஸ் தான் டேமேஜ் ஆயிடும். கிளியரா? இது வரைக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம். Stock used as stationery. Stock used as stationery-னா any idea? ம். இப்போ ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்காங்கன்னா, அவங்க கூட்ஸ் சேல் பண்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி திங்ஸ் தான் சேல் பண்ணுவாங்க. நோட் புக், பென்ஸ், அதர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே சேல் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களோட ஷாப்க்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்காக ஸ்டேஷனரி யூஸ் பண்றாங்க. நோட் புக், பென்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்றாங்க. அதுக்கு பே பண்ணிருப்பாங்களா? எஸ். அதே மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கிளியர்? Next one, material used for constructing assets. Constructing fixed assets. Okay. Material used for constructing fixed assets. The idea இருக்கா? ம். சிமெண்ட் வச்சிருக்கலாம். அண்ட் another thing, fixed assets யூஸ் பண்றீங்க. Fixed assets ம். another இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த மிஷினரி, இந்த ரீடர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து உங்களுக்கு அசட்ஸ். ஆனால் அந்த அசட்ஸை எதுக்காக யூஸ் பண்றீங்க? மெட்டீரியல் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்க. இப்போ அந்த அசட்ஸை வந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சேல் பண்ண மாட்டீங்க. கரெக்டா? அப்போ இந்த கேஸும் ஆஸ் யூஷுவல். எஸ் கரெக்ட். ஃபிக்ஸட்
Fixed assets account debit to purchase account. Clear? Okay. Next one, goods sent on approval. கூட்ஸ் சென்ட்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். அப்ரூவல்னா இல்ல ட்ரையல் பீரியட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க அமேசான் ஓடிடி எடுக்கணும்னா 30 டேஸ் ட்ரையல் பீரியட் கொடுக்குறாங்க. சேம் அதே மாதிரி இப்ப கார்லாம் நீங்க பை பண்ணீங்கன்னா 15 டேஸ் இல்ல 5 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரையல் பீரியட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காரை யூஸ் பண்றது கொடுப்பாங்க. கிளியரா? ஸோ இப்போ இந்த மாதிரி கேசஸ் நீங்க எப்படி என்ட்ரி பண்ணுங்க? கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். ஓகே, கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ் பெண்டிங் அப்ரூவல் பேலன்ஸ் ஷீட். ஓகே, பெண்டிங் அப்ரூவல். இப்ப சேல்ஸ்னா நீங்க என்ன என்ட்ரி போடுவீங்க? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் என்ட்ரி பண்ணுவீங்க. கரெக்டா? பட் இந்த கேசஸ் கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் கேசஸ் கரெக்ட். அதான் என்ட்ரி எப்படி போடுவீங்க? இதுல என்ட்ரி மிஸ்டேக்கா கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல் ஆர் ரிட்டர்ன் சஸ்பெண்ட். ஓகே, இல்ல இதுல ஆக்சுவலா என்ட்ரி மிஸ்டேக்கா கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலா உங்களுக்கு என்ட்ரி எப்படி வரும்? கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். இப்போ இந்த கேசஸ் கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் அக்கௌண்ட் டெபிட் டு கஸ்டமர். கிளியரா? வெயிட் பண்ணி கூட்ஸ் ரிசீவ் பண்றது கஸ்டமர். சாரி, இப்போ கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் கேசஸ்ல கூட்ஸ் யார்கிட்ட இருக்கு இந்த கேசஸ்? எஸ். அப்போ கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட், கஸ்டமர் ரிசீவர். கிரெடிட்ல நம்ம சேல்ஸ் என்ட்ரி பண்ண மாட்டோம். கூட்ஸ் என்ன? ஏன்னா கன்ஃபர்மேஷன் நமக்கு வரல. கிளியரா? பெண்டிங் அப்ரூவல் ஆன் பேலன்ஸ் ஷீட். இப்போ இந்த கேசஸ்ல எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? இன் கேஸ் வந்து கார் வந்து ட்ரையல் பீரியட் எடுத்துக்காம வச்சுக்கோங்க. ட்ரையல் பீரியட் வந்து 10 டேஸ். இவங்க கார் வந்து ட்ரையலுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 25th March 2025. ஸோ அப்போ ட்ரையல் பீரியட் பாஸ் ஆகுறது 4th April. கிளியரா? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுவோம்? அக்கௌண்டிங் இயர். கரெக்ட். எஸ். இப்போ 31st March அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. கரெக்டா? இப்போ அந்த கார் கம்பெனிஸ் வந்து கார் வந்து கூட்ஸாக தான் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து என்ன என்ட்ரி பண்ணணும்? க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் சொல்லிட்டு நார்மலாக என்ட்ரி பண்ணுங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கார் வந்து இவங்கள்ட்ட இருக்கு. எஸ். அப்போ இந்த கேஸில் எப்படி என்ட்ரி பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். பெண்டிங் அப்ரூவல்னால இந்த கேஸ். ஓகேங்களா? இப்போ இதே கேஸ் கஸ்டமர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, சேல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. எஸ், கரெக்ட்.
அதான் அவங்க பிஃபோர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 29 இல்லை 30th மார்ச் அப்படியே அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா சேல்ஸ்னு என்ட்ரி பண்ணிடுவீங்க. இன்கேஸ் அவங்கள்ட்ட இருந்து எந்த அப்ரூவலும் வரலன்னா கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் மென்ஷன் பண்ணுங்க. கிளியரா? இது ஆக்சுவலாக உங்களுக்கு லால சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேயும் இது வரும். நெக்ஸ்ட் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்ன ஐடியா? நீங்க பே பண்ண வேண்டியது பே பண்ணாம. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட் பே 2 lakh பர் மந்த், ரெண்ட் 20,000. ஸோ பர் மந்த் ரெண்ட் 20,000. அப்போ பர் இயருக்கு 20,000 into 12 per annum 2,40,000. சரிங்களா? ஆக்சுவலி நீங்கள் ரெண்ட் வந்து 2,40,000 பே பண்ணணும். ஆனால் நீங்கள் பே பண்ணிக்கிறது 2 lakh. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆகும். எஸ், அந்த அமௌண்ட்டை அவுட்ஸ்டாண்டிங் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் மார்ச் அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ கரண்ட் இயரில் நீங்கள் பே பண்ணல, நெக்ஸ்ட் இயரில் தான் பே பண்ண போகிறீங்க. அப்போ நெக்ஸ்ட் இயரில் பே பண்ணுறீங்கன்னா இந்த வருஷத்தோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறப்போ இது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே. ரெண்ட் வந்து எக்ஸ்பென்சஸாக இன்கமா? ரெண்ட் பே. எஸ். ஓகே. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். கிரெடிட் சைட் நீங்கள் பே பண்ணலை, பெய்டுனா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் கேஷ் மென்ஷன் பண்ணுங்க. டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் or outstanding rent pay. Both are correct. Outstanding rent. Clear? Prepaid expenses. Okay. Prepaid expenses no? இல்ல இல்ல, அது amortization. Amortization வேற, prepaid expenses வேற. Yes, yes, advance payment. Okay. So in this case பார்த்தீங்கன்னா insurance payment. So insurance payment letters are per year வந்து 1,20,000. நீங்க பே பண்றது பார்த்தீங்கன்னா insurance payment paid on 1st July. இப்போ 1st July பே பண்ணீங்கன்னா அதோட வேலிடிட்டி valid up to 30th June 2026. Clear? இப்போ நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றது as usual 31st March. பட் 30th June வரைக்கும் நீங்க அட்வான்ஸாகவே பே பண்ணிருக்கீங்க. ஸோ 31st March இருந்து 30th June வரைக்கும் how many months? இல்ல இல்ல, 31st March தான் நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? பட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வேல்யூ பார்த்தீங்கன்னா up to 30th June வரைக்கும் இருக்கும். ஸோ 31st March இருந்து 30th June வரைக்கும் how many months? எஸ். ஸோ அந்த 3 months நீங்க எக்ஸஸாக பே பண்ணது ப்ரீபே. கிளியரா? இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 1,20,000 into 3 monthங்கிறதுனால 30,000. கிளியரா? ஸோ இதை நீங்க வந்து அட்வான்ஸா பே பண்ணிருக்கீங்க. எக்ஸ்பென்சஸ் நீங்க அட்வான்ஸா பே பண்ணுங்க. இது அசெட்ஸா லைபிலிட்டிஸ்.
credit side to insurance. clear? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இப்போ ஒரு ஒர்க் பண்ண போறீங்க. ஒரு ஒர்க் பண்றப்ப அத ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே வாங்கியிருப்பீங்க. இப்போ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டரிங் எடுத்துக்கோங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க. சேம் ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க டின்னர் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டரிங்ல ஆர்டர். இப்போ ஆர்டர் கொடுக்குறப்போ அவங்க அந்த ஒர்க் வந்து கேட்டரிங் சர்வீசஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸாக கலெக்ட் பண்ணுவாங்க. தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000 அட்வான்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. கிளியர்? இப்போ இந்த கேஸ் வந்து இந்த 20,000 அவங்க கலெக்ட் பண்றப்போ அந்த கேட்டரிங் சர்வீசஸ் அதுக்கான ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகேங்களா? இன்னும் நீங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடி அட்வான்ஸா நீங்க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி. அப்போ இந்த கேசஸ் இதை அசெட்ஸா ட்ரீட் பண்ணீங்கன்னா லைபிலிட்டியா ட்ரீட் பண்ணுவீங்களா? எனி ஐடியா? கரெக்ட். ஏன்னா கேட்டரிங் கம்பெனி இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு லைபிள். ஸோ இன் திஸ் கேஸ் ஜேர்னல் என்ட்ரி income account debit to income received in advance. Clear? Next one, accrued income. Accrued income na இந்த ஐடியா இருக்கா? ம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு பேங்க்ல எஃப்டி போடுறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட். வேல்யூ வந்து 2 lakh. இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் லெட் அஸ் அஸ்யூம் 10%. 2 years வந்து லாக்இன் பீரியட். ஸோ இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, பட் வித்ரா வந்து உங்களால 2 years பண்ண முடியாது. ஆஃப்டர் த 2 years, அந்த 2 years அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வித்ரா பண்ண முடியும். கிளியரா? இப்போ இந்த 2 இயர்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் குமுலேட் ஆயிருக்கும். கரெக்டா? இப்போ 2 லேக்கு 10%னா 20,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, அப்போ 20,000 இன்ட்டு 2 40,000. கரெக்டா? ஸோ அப்போ இந்த கேஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஆனா உங்களால என்ன பண்ண முடியாது? வித்ரா பண்ண முடியும். எஸ், வித்ரா பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ இந்த கேசஸ் இதை அசட்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம், லயபிலிட்டியா ட்ரீட் பண்ணிக்கலாம். இன்கம் அண்ட் பட் நாட் ரிசீவ். எஸ், கரெக்ட். ஏன்னா அது உங்களோட கரண்ட் இயர் இன்கம். ஸோ அப்ரூவ்ட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் credit side to interest account. எஸ், கரெக்ட். அது உங்களோட கரண்ட் இயர் இன்கம் தான், ஆனால் வித்ரா பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், டெப்ரிசியேஷன் ஆர் அமார்டைசேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டெப்ரிசியேஷன் டெபிட் ஆகணும், கிரெடிட் ஆகணும். எஸ், நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ். சேம் ஃபார் அமார்டைசேஷன்.
depreciation account debit, credit side, correct. ஏன்னா உங்களோட அசட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் இயர் பை இயர். டூ ஃபிக்ஸட் அசட்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். ஓகே, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் டெப்ட்ஸ் எஸ், அது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் ஸோ பேட் டெப்ட் irrecoverable. எஸ், கரெக்ட். இது irrecoverable. கிளியரா? இப்போ பேட் டெப்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்கமா லாஸ் ஆகும். எஸ், லாஸ் டெபிட் ஆகும், கிரெடிட் ஆகும். டெபிட் டெபிட் இன்கம். ஸோ பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெபிட், கிரெடிட் சைட் யார் வந்து உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க? சன்ட்ரி டேட்டா, அவங்களால தான் உங்களுக்கு வாங்க. கிளியரா? சன்ட்ரி டேட்டாஸ் மேலேயா irrecoverable. irrecoverable due amount. கிளியர்? provision for provision for bad debts. Provision for bad debts journal entry. So in this case, provision for bad debts now may or may not be required. Clear? So in this case, journal entry, profit and loss account, credit side, to provision for bad debts. Clear? Next, provision for discount on creditors. Sorry, provision for discount on debtors. Provision for discount on debtors and idea. Correct. So normal case correct, but provision for discount, yes. So bad debts na amount வந்து irrecoverable சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும். Provision for bad debts na yes, may or may not be required. Provision for discount on debtors na மேபி டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவங்க மேபி டெட்டா ஐ மீன் அந்த இது பேலன்ஸ் அமௌண்ட் டியூ அமௌண்ட் பே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கிளியரா? ஸோ இந்த கேஸும் ஜேர்னல் என்ட்ரி சேம் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேபி
discount on debtors. Discount on debtors. Clear? Mutual set off of between debtors and creditors. Mutual set off between debtors and creditors. So first இது opportunity debtors payment with the cash received on cash received on debtors. The cash received from debtors. Cash received. Journal entry. Cash received from debtors. By cash, Debit side, debit side. मतलब Cash debit, cash accumulated ஆகும். debit side. Giver. Giver வந்து debtors. இப்போ இதுவே cash paid to credit. Pay பண்றீங்க. அப்போ cash யாருக்கு receive பண்றீங்க? Creditors. By creditors பண்ணுவோம். Yes. Creditors and debit. Creditors. Cash. Yes. இது வரைக்கும் வேணும். இப்போ இந்த கேஸ் என்ன பண்றோம்? மியூச்சுவல் செட் ஆஃப் பிட்வீன் டெப்டாஸ். இதில் டெப்டாஸ்ட்டுமே இருக்கணும். அதே மாதிரி நீங்க கிரெடிட்டார்ஸுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? டெப்டார்ஸை வந்து டேரெக்டாக கம்பெனிக்கு தர சொல்லுவாங்க. கிரெடிட்டாரும் அவங்களுக்கு டேரெக்டாக பே பண்ணுவாங்க. அப்போ இன் திஸ் கேஸ் ஜேர்னல் என்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் to debtors.